மயில் இருக்கக்கூடிய இடத்துல முருகன் இருப்பான்னு கருதக்கூடிய வகையில வண்ண மயில் அழகா தோகையை விரிச்சு தன்னுடைய இனிமையான குரல்ல அழகா மக்களை அழைக்கக்கூடிய காணொளி இணையத்துல வேகமா பரவி வருது. மயிலுடைய கூக்குரலை கேட்ட உடனே எல்லாரும் முருகா முருகான்னு ஊனுருக உள்ள முருக எல்லாரும் பேசுவாங்க. அப்படி இங்க ஒரு மயில் தன்னுடைய வண்ண தோகையை அழகா படர விரிச்சு அதனுடைய இனிமையான குரல்ல கூப்பிடும் போது மயிலை ஏன் அழகுன்னு சொல்றாங்கன்றது புரிய வருது. மயில் தன்னுடைய பரவச நிலையை அடைஞ்சு அழகா நடனமாடக்கூடிய காணொளி இணையத்துல வேகமா பரவி வருது. பிரவீன் சித்தரசு அப்படின்னு அழைக்கப்படுறவர் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இந்த வீடியோ பதிவிட்டிருக்காரு. மசனக்குடி ஸ்பெஷலா இந்த வீடியோ பதிவிட்டிருக்காரு. மசனக்குடியை பத்தி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வெக்கேஷனுக்கு நிறைய பேர் டிராவல் பண்ணியிருப்பீங்க. அந்த இடங்கள்ல போகக்கூடிய வழிகள்ல புலி, சிறுத்தை, யானை இந்த மாதிரி பல விலங்குகளை பார்க்க முடியும். முக்கியமா இந்த மயில் போன்ற பறவைகளை அங்க கண்டிப்பா பார்க்கலாம். போட்டோகிராஃபரா இருக்கக்கூடிய அவரு இந்த மயில் தோகையை விரிச்சு அழகா நடனமாடக்கூடிய காணொலியை பதிவிட்டிருக்காரு. கரெக்டான டைம்ல அவர் கேப்சர் பண்ண உடனே இது ஒரு கோல்டன் மூமெண்டா அவருக்கு அமைஞ்சிருக்கு. மயிலுடைய இனிமையான குரல்ல தோகையை படர விரிச்சு ஆடக்கூடிய காணொலியை பத்தி உங்களோட கருத்துக்களை தினிஷாக்கு என் கூட கமெண்ட்ல தெரிவிங்க. மறக்காம பிக் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வட்டா.